இந்த விவசாய செய்கையை பொறுத்த மட்டும் இல்லை, பெரும்போகம் சிறுபோகம் அப்படிங்கிற 2 வகையான விவசாயங்கள் இருக்குது. இந்த மாத்தளையில் சிறுபோக விவசாயங்கிறது பிரசித்தி பெற்றது. அந்த வகையில் அதில் முக்கியமான ஒரு பயிர் வகை தான் என் கையில் இருக்கிற கொக்கோ. கொக்கோ அப்படிங்கிறது வெளிநாட்டவர்களால் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பயிர் வகை. இந்த மாத்தளை பிரதேசத்திலும் இந்த பயிர் வளர்வதற்கான சரியான கால சூழ்நிலைகள் இருக்குது. என் கையில் இருக்கிற 2 வகையான பழங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். குறிப்பாக இது ஒரு மிருகங்கள் அல்லது பறவைகள் சாப்பிட்டு போட்ட ஒரு இதாக இருக்குது. இந்த கொக்கோவில் இருந்து தான் சாக்லேட் அப்படிங்கிற ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க. எனவே அது சாக்லேட்டுக்கு மூலப்பொருளாக இந்த கொக்கோ விதைகள் பயன்படுத்தப்பட்டது மிக முக்கியமான ஒரு விடயம். இதை ஒரு வர்த்தக பயிராக இதை நாங்கள் குறிப்பிடலாம். மிகவும் அருமையான ஒரு சுவை. ஏனைய பழங்களை கூட இல்லை, இது ஒரு வித்தியாசமான ஒரு சுவையாக இருக்குது. எனக்கு இதை சாப்பிட்டு முடிக்கணும் போக இருக்குது. இந்த கொக்கோ பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சாக்லேட்டு அவ்வளோ ருசியாக இருக்கிறது இருந்தாலும் கூட இதனுடைய விதைகள் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த விதைகள் வேறு விதைகளாக இருக்குது. இதற்கு மேலே இருக்கிறது இந்த சுளை. இந்த சுவையை தான் நம்மளுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுது. இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வகையான மரம் இருக்கிறது நம்ம பார்க்கலாம்.